மக்களே, கடலை மாவு வச்சுட்டு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பூந்தி லட்டு. சரி, கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் கடையில் வாங்கினதும் சரி, நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலை பருப்பு வாங்கி அரைச்சி வச்சுருந்தாலும் ரொம்ப ரொம்ப அது டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு கட்டியாக நம்ம வந்து மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ தான் அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாவு குண்டு குண்டாக ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கரண்டியில் இல்லைனா ஒரு கையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். விஸ்க் இருந்தாலும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்ம கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா மாவு தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த பதத்துக்கே போதுமானது தான். ஸோ நம்ம தோசை மாவு பதம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது போதுமானது. ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ அவள் தான் மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா நான் 2 கப் மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கட்டும். ஒரு தவா எடுத்தாச்சு. இதில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சரிங்க, பாருங்கள் நல்லா பாகு கொதிச்சிடுச்சு. ஸோ இது ஒரு கம்பி பதத்துக்கு வந்தாலே போதுமானது. ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல, அது போல் வந்தாலே போதுமானது தான். ஸோ மைசூர் பாகு பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு பிசு பிசுப்பு ஆனாலே போதுமானது. அதில் வந்து நம்ம வந்து மாவு வந்து ஆட் பண்ணுவோம். ஆனால் இதில் நம்ம இந்த லட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு கம்பி பதம் அளவுக்கு நல்லா சர்க்கரை பாகு கொதிக்கணும். இங்கே பாருங்கள், இது போல் தான். ஸோ கையில் இது போல் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கம்பி பதம் அளவுக்கு தான். சரி, ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வச்சிடலாம். ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நான் ஒரு ஜல்லிக்கரண்டி வீட்டில் இருக்கிறது எடுத்துகிட்டேன் பெருசாக. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற ஷேப் எந்த ஷேப்போ அதை எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சின்ன சின்னதாக வரும் நமக்கு. ஸோ இதை நார்மல் சைஸ் எடுத்துக்கிட்டேன். இல்லை பூந்தி செய்யறதுக்குனே சொல்லிட்டு விற்குது, அதை வேணால் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாவு பாருங்கள், இந்த பதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு எடுத்து அப்படியே அந்த ஜல்லிக்கரண்டில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணி இது போல் தட்டி விடுங்க. இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக எப்படி வருது பாருங்கள். ஸோ இந்த மாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை போல் தட்டி விடலாம். இல்லை கரண்டியோ இல்லை பாத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து இது போல் பண்ணிங்கன்னா எல்லாமே அங்கே மாவு உதிரி ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இது குக் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயிலே இருக்கட்டும். ரொம்ப போச்சுன்னா நல்லா இருக்காது. சவால் தான். இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் சுற்றி விடலாம். சரி, எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்து அப்படியே அந்த சக்கரை பாகில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இருக்கிற மாவெல்லாம் பார்த்திங்கன்னா இது போல் ஒன்று ஒன்றா கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், எல்லாத்துலேயும் செஞ்சாச்சு. சக்கரை பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பூந்தியெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. இதில் பாதி அளவுக்கு வந்து நம்ம இந்த பூந்தியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கலாம், நல்லாவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம அரைச்சி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது சாப்பிடும்போது இன்னும் அது கொஞ்சம் நரப்பு முழுமையாக இல்லாமல் நரப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மிக்ஸி கப்பில் எடுத்தாச்சு. இதில் 2 ஏலக்காய், கிராம்பு வேணால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதுமானது. இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. ஸோ இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான தாளிப்பு தான் நான் செய்ய போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதில் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ பொன்னிறமாக லைட்டாக வரப்போல் வறுபடுற போல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். எடுத்து இந்த பூந்தி லட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சை, சாதியம் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. எல்லாமே சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் கற்கண்டு நீங்கள் பயன்படுத்தினாலும் கற்கண்டு வந்து நம்ம போடலாம். இல்லை இதுவேனா சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் மாவுனா 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கங்க. ஸோ அவ்வளோதான், சுற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், இது போல் நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது போல் ஒரு உருண்டையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பூந்தி லட்டு தான். உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.